பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனி பயிற்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ TS மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள். முதல்ல இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். செவ்வாய் பகவான் அவருடைய சொந்த வீடு, மேச வீடுங்கிறது செவ்வாய்க்கு சொந்த வீடு, ஆட்சி வீடு. அந்த வீட்டுக்கு வர்றாரு. என்றைக்கு வர்றாரு? 10ஆம் தேதி வர்றாரு. மே மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருக்கிறாரு. 10ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். அதனால தான் 20 நாள் அதிகமாக செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால செவ்வாய் மேச வீட்டில் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி புத பகவான் அவர் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி வரைக்கும் மேச வீட்டில் இருக்கார். 10ஆம் தேதி ரிஷப வீடு, அவருடைய நண்பர் வீடான ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார். யார்? புத பகவான் 9ஆம் தேதி வரைக்கும் மேச வீட்டில் இருக்கார். 10ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்துக்கு வந்துடுவார். 14ஆம் தேதி வரைக்கும் மேசத்தில் உச்சமாக இருக்கார். 15ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார். சூரியன் ரிஷப வீட்டுக்கு வந்துட்டால் என்ன அர்த்தம்? வைகாசி பிறந்துருச்சின்னு அர்த்தம். என்னைக்கு? 15ஆம் தேதி. அடுத்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி மிதுன வீட்டுக்கு வந்துடுவார். 15ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருக்கிற சுக்கிர பகவான் 16ஆம் தேதியிலேருந்து மிதுன வீடு, அவர் நண்பர் வீட்டுக்கு வந்துடுறாரு. இதில் என்ன பியூட்டின்னா, புதன் வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் புதனும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. ரைட்டு. ஆல்ரெடி அங்கே ஏற்கனவே யார் இருக்கா? குரு பகவான் மிதுனத்தில் தான் இருக்கார். அவர் மே மாதம்தான் லாஸ்ட்டில் அல்லது ஜூன் ஃபஸ்ட்டு வாரத்தில் இங்கே வருவார். அந்த குரு பயிற்சி வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ. எல்லோரும் பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறீங்க. நிறைய பேர் உங்கள் ஜாதகத்தை கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பி பார்த்தீங்க. சரி. அடுத்து கேது பகவான் சிம்மத்தில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. இவர் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே தான் கடக வீட்டுக்கு வருவார். அதே மாதிரி ராகு பகவான் கும்ப வீட்டில், சனி பகவான் வீட்டில், தன்னுடைய நண்பர் வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. இவரும் டிசம்பர் மாதம் மேலே தான் மாறுவார். ஆல்ரெடி சனி பகவான் மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்களுடைய நிலைமை. அடுத்து இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மே மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தொழிலாளர் தினம். மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம். உலகம் முழுவதும் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு ஒரு திருவிழா. அப்படின்னா மே 1 தொழிலாளர் தினம். அனைத்து தரப்பு தொழிலாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக சொல்லிக்கிறோம். அன்னையிலேருந்து தொழிலாளர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் அடையணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை. நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய நண்பர்களுக்கு நம்முடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வைகாசி விசாகம். வைகாசி விசாகம்னாலே தெரியும், முருகனுக்கு உகந்த நாள், முருகனுக்கு பிறந்த நாள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை முருகன் ஆலயங்கள்லையும் குறிப்பாக 6 படை வீடுகளில் சிறப்பாக இருக்கும். அன்னையிலேருந்து அந்த முருகப்பெருமான் அருள் உங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் கிடைக்கணும்னு வேண்டுகிறோம். அடுத்து நேயர்கள் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம பேசுகிறது பொது பலன் தான், உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் இல்லை. அதனால் யாராவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். நான் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும், நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோமா? யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். இவ்வளோ குறுகிய காலத்தில் கிட்டத்தட்ட 84,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்புகிறீங்க. உங்களுக்கெல்லாம் என்னுடைய கோடான கோடி நன்மைகள், நன்றிகள், வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. நீங்கள் தான் எனக்கு கடவுள், கோயில், சாமி எல்லாம்.
வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம கன்னி ராசியை பார்ப்போம். கன்னி ராசி அப்படின்னாலே கலங்கரை விளக்கம் அப்படின்னு நான் பெயர் வச்சுருக்கேன். ஒரு அற்புதமான ராசி கன்னி ராசி. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் கஷ்டப்படுவாங்க, அல்லது வியாதினால் கஷ்டப்படுவாங்க, அல்லது ஏதாவது நோய் வந்து கஷ்டப்படுவாங்க. ஆனால் இவங்களுடைய வளர்ச்சியை 40 வயசுக்கு மேலே படிப்படியாக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை அடைவாங்க. ஏன்னா அது புதனுடைய வீடு, புதன் உச்சமாகிற வீடு, மூலத்தெரிகோண வீடு, ஆட்சி வீடு அப்படியெல்லாம் சொல்கிறது. நான் சொல்கிற மாதிரி ஒளிகாட்டுறது இது எல்லாம் புதன் தான் கன்னி வீடு. சரி, கன்னி ராசிக்கு இந்த மாதம் மே மாதம் எப்படி இருக்கும் அதான் பார்க்க போகிறோம். இந்த ராசிக்கு அதிபதி யார்? புதன். இவர் தான் இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர். அந்த வீட்டுக்காரர் அவர் தான், அந்த வீட்டுக்கு அதிபதி அவர் தான், ஓனர் அவர் தான். அவர் எங்கே இருக்கார்? 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். நாங்கள் பொதுவாக ஜாதகம் பார்க்கும்போது ராசிநாதனோ லக்னாதிபதியோ திரிகோணத்தில் இருக்காங்களான்னு பார்ப்போம். இருந்தால் அந்த ஜாதகம் ஜெயிக்கும். சரியில்லாத தசை புத்தி நடந்தால் அந்த காலம் கஷ்டம்தான். ஆனால் இந்த பூமியில் ஒரு நாள் ஜெயிக்காமல் போக மாட்டாங்க. ஏன்னா பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல, நல்ல நேரம் சொல்கிற இடத்துல, தூரதேச பயணம் சொல்கிற இடத்துல போய் ராசிநாதனோ லக்னாதிபதியாக இருந்தால் அந்த ஜாதகம் ஜெயிக்கும். சரி, அப்போ இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்காரு. நீங்கள் நல்லா இருக்கீங்க, திரிகோணத்தில் இருக்கீங்க, தெய்வ அனுகூலத்தில் இருக்கீங்க, தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் அந்த புதன் எப்படி இருக்காரு? 10க்குடையவரும் புதன் தான், ராசிநாதனும் புதன் தான், 9ல் இருக்கு. ஆனால் 9க்குடைய சுக்கிரன் 10ல் இருக்கு. அப்போ 9-10 பரிவர்த்தனை. கிட்டத்தட்ட இது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லலாம். எவ்வளோ யோகம்! அது மட்டும் இல்லை, சூரியனோட புதன் சேர்ந்திருக்கு. சூரியன்னா வளர்ச்சி, சூரியன்னா வெளிச்சம், சூரியன்னா புகழ், சூரியன்னா மருத்துவம், சட்டம். இவ்வளவு சூரியன். அது எப்போ? சித்திரை மாதம் முடிஞ்சு வைகாசி மாதம் சூரியன் எப்படி இருக்கும்? அப்போ இந்த மாதம் உங்களுடைய பெயரோ, உங்களுடைய புகழோ, உங்களுடைய முகமோ பிரகாசமாக இருக்கும், உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், உடல் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும். உங்கள் பேரோ புகழோ பேப்பர்லேயோ பத்திரிகையிலையோ டிவிலேயோ வரும். ஏன்? பாக்கியஸ்தானத்தில் புதன், திரிகோணத்தில் புதன், சூரியனோட புதன். அப்போ வெளிநாட்டு வரவு உண்டு, வெளிநாடு பயணம் உண்டு. ஏன்னா சூரியன் 12க்குடையவர், வெளிநாட்டு கிரகம் உங்களுக்கு. அப்போ சூரியன் 12க்குடையவரை சேர்ந்த 12னா விரயம், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி மாவட்டம் தொடர்பு உண்டு. அடுத்து 9-10 தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யுதுன்னா உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி கேட்குறதெல்லாம் கிடைக்கும். அடுத்து 7ஆம் இடத்துல சனி, கண்டச்சனின்னு சொல்கிறாங்களே, இல்லை, உங்களுக்கு 5க்குடையவர் 7ல் இருந்த ராசியை பார்க்கறதுனால குலதெய்வம் பார்க்குது. அது மட்டும் இல்லை, 7ஆம் இடத்துல சனி இருந்தால் நாங்கள் திக்பலம்னு சொல்லுவோம். சரி சார், சனி திக்பலம் தான் நல்லது பண்ணுறாரு வைக்கிறாரு, ரைட்டு. ஒரு முக்கியமானதை சொல்ல விட்டுட்டீங்க அப்படின்னா, 8ல் செவ்வாய் இருக்கே. ஆமாம், 8ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் 3ஆம் வீட்டு கிரகமாக இருந்து செவ்வாய் 8ல் போயிருந்து 2ஆம் இடத்தை பார்த்தா சொந்த முயற்சினால் வருமானம் வரப்போகுது. 8ல் போயிருந்து 2 பார்த்தா வெளிநாட்டுக்கு போய், வெளி மாநிலத்துக்கு போய், வெளியில் போய் வருமானம் உண்டு. 3க்குடையன் 8ல் இருந்தாலும் 8க்குடையன் ஆட்சியாக இருக்கிறதுனால புதையல் வருமானம், லாட்ரி டிக்கெட் வருமானம், திடீர் அதிர்ஷ்டம், பினாமி சொத்து வரும், எல்ஐசி அமௌண்ட் வரும், அரசாங்கத்திலேயோ கார்பரேஷன்லேயோ வராத பழைய பாக்கி வரும். ஆனால் செவ்வாய் 8ல் இருக்கும்போது மர்மஸ்தானம், யூரின் போகிற இடம், மோஷன் போகிற இடத்துல கட்டி கொப்பெல்லாம் அரிப்பு வராமல் பார்த்துக்கணும். 8 தான் விபத்து, அதில் போய் செவ்வாய் இருக்குது. அப்போ 2 வீலர் காரில் போகும்போது கவனம். செவ்வாய்னா ரத்தம், 2ஆம் இடத்தை பார்க்குது. பல்லுக்கோ கண்ணுக்கோ ஒரு மருத்துவ செலவு உண்டு. எல்லாருக்கும் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் தசை புத்தி சரியில்லைன்னா. செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்த்தா பேச்சில் நிதானம் வேணும். எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடாது, அதிகாரம் பண்ணி பேசக்கூடாது, சண்டை போடுற மாதிரி பேசக்கூடாது. இரத்தக்காரன் செவ்வாய் 2 பார்க்கும்போது பேச்சு நிதானம் அவசியம் அவசியம் அவசியம். ஆனால் வருமானத்துக்கு குறைவில்லை. உடல் நிலையில் கவனம் இந்த மாதம் அவ்வளோதான். அதுவும் குறிப்பாக பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை, மோஷன் போகிற இடம், யூரின் போகிற இடம், பீரியட் டிஸ்டர்பன்ஸ் கவனம். சரி,
பாக்கியஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல இருக்க குரு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொத்து வாங்கலாம், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. வீடு கட்டலாம், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. கல்யாணம் பண்ணலாம், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. 6ல் ராகு அற்புதமான யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தொழில் நல்லா இருக்குது, வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது. சனி 7ல் பார்க்கறதுனால உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ புது வேலை கிடைக்கும், அல்லது 2 பேரும் சேர்ந்து வெளிநாடு போவீங்க. சுக்கிரன் மனைவிக்கு உள்ள கிரகம், குரு களத்திர ஸ்தானம், 2 ஒன்று சேர்ந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி சேர்ந்து பணம் போட்டு ஒரு இடமோ வீடோ வாங்குவீங்க, இல்லை கார் வாங்குவீங்க, அல்லது மனைவி பேரில் வாங்குவீங்க. அது புதனுடைய வீடு. 2 பேர் உள்ள பத்திரமா வரும், அல்லது பெண்கள் பேரில் சொத்து வாங்குவீங்க. இப்படி நிறையா இருக்குது. உடம்பு நான் சொன்ன மாதிரி பல்லு, கண், அடிவயிறு, யூரின் பாதையில் கவனம். இந்த மாதம் சின்ன சின்ன மருத்துவ செலவு உண்டு. அல்லது வண்டிக்கு இருக்கும், 4ஆம் இடம் வண்டி வாங்கணும், அதுக்கு இருக்கும். இல்லைன்னா உங்கள் அம்மாவுக்கு இருக்கும். ஆனால் வருமானத்துக்கு குறைவில்லை. திரிகோணம் வேலை செய்து தொழிற்ஸ்தானம் கர்மஸ்தானம் நல்லா இருக்குது. உங்கள் ராசிநாதன் புதன் திரிகோணத்தில் பாக்கியத்தில் இருக்குது, சூரியனோடு சேர்ந்துருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஜெயிப்பீங்க. இது நடக்கும். கன்னிராசிக்கு பதவியும் உண்டு, பட்டமும் உண்டு, புதிய பொறுப்பு உண்டு. ஏன் திடீர் ரசத்தில் ஒருத்தன் வந்திருக்க மாட்டான், உங்களுக்கு பாஸ் மார்க் போட்டுருவாங்க. அப்படியெல்லாம் யோகம் இருக்குது. ஆக கன்னி ராசிக்கு இந்த மே மாதம் என்பது அற்புதமே. இன்னும் குரு பயிற்சி ஆயிடுச்சுன்னா இதோட யோகம் காத்திருக்கு. நீங்கள் பெருமாள் வழிபாடு, சிவன் வழிபாடை பண்ணுங்க, மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்க. கன்னிராசிக்காரங்க 14ஆம் தேதிக்கு மேலே ஒரு 6 நாள் சந்திராஷ்டனம், 15, 16 சந்திராஷ்டனம் இருக்குது. அதில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது, 2 வீலர் காரில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்குங்க. காராக இருந்தால் பெல்ட்டு போட்டுக்குங்க. செல்ஃபோன் பேசிக்கிட்டு போகாதீங்க. வரவு செலவு டீலிங் கவனம் கவனம் கவனம். இந்த மாதம் நான் சொன்ன மாதிரி மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.